மல்லித்தலை பிரியாணி. என்னங்க பேர் கேட்கவே புதுசாக இருக்கா? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பிரியாணி விட செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன். இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சேம் ப்ராசஸ் தாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி, புதினா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய மல்லி எடுத்திருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு வதக்கும் இல்லையா, அதே மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சு அதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நெய் சோறு தாளிக்கிற மாதிரி தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 2 எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போன பின்னாடி காரத்துக்கு எப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, உப்பு. இதில் என்ன காரம் அப்படின்னா, நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஆட் பண்ண பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதில் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா அந்த மல்லித்தலை பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வெந்து வந்த பின்னாடி நான் சீரக சம்பா ஊற வச்சுருந்தேன் ஒரு 3 டம்ளர். அது தகுந்த மாதிரி நீங்கள் 1க்கு 1.5 ஊற்றி நீங்கள் எப்பயும் போல் தண்ணி கொதித்து வந்த வேண்டி அரிசி ஆட் பண்ணி தம் போட்டு இறக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி போட்டு அதை நல்லா வதக்கி லாஸ்ட்டாக ஆட் பண்ணி சர்வ் பண்ணி தான் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இது கூட அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. ஏதோ சிப்ஸ்